நம்ம ஃபோனில் யூடியூப் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் உங்கள் ஃபோனில் இருந்து ஃபோட்டோ கான்டாக்ட்ஸ் லொக்கேஷன் இது எல்லாத்தையும் ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். லாஸ்ட்டில் உங்களுக்கு ஷாக் ஒன்று காத்துட்ருக்கு. ஹே கைஸ், நம்ம ஃபோனில் இருந்து நம்மளோட டேட்டாவை நம்மளோட பர்மிஷனே இல்லாமல் எப்படி வெளியே போகுங்கிறத ஒரு ஸ்கேமிங்கான ஒரு விஷயத்தை இன்றைக்கி பார்ப்போம். ஸோ இந்த தவிர நம்ம எல்லாருமே செய்வோம். நிறைய ஃப்ரீ அப்ளிகேஷன் உண்டு. அது எல்லாமே கண்டிப்பாக நம்ம டவுன்லோட் பண்ணியிருப்போம். அது டவுன்லோட் பண்ணும்போது நிறைய ஆக்சஸ் கேட்கும். லைக் உங்கள் கான்டாக்ட் ஆக்சஸ், உங்களோட லொக்கேஷனோட ஆக்சஸ், உங்களோட ஃபோட்டோவோட ஆக்சஸ் எல்லாமே கேட்கும். இது எல்லாமே நம்ம அலோன்னு கொடுத்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ கண்டிப்பாக ஒரு அப்ளிகேஷன் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா அந்த அப்ளிகேஷனுக்கு ப்ராடக்ட் நம்ம தான். அந்த கம்பெனி வந்து நமக்கு அப்ளிகேஷன் ஃப்ரீயாக கொடுத்துட்டு நம்மளோட இன்ஃபர்மேஷனை திருடுது. ஸோ நம்மளோட இன்ஃபர்மேஷன் திருடுறது மூலமா கண்டிப்பாக நம்மளோட கான்டாக்ட்ஸை நிறைய கம்பெனிக்கு அதை அட்வர்டைஸ்மெண்ட்டாக விற்கவும் செய்யுது. ஸோ அடுத்தது பப்ளிக் வைஃபை. கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய பப்ளிக் வைஃபை யூஸ் பண்ணிப்போம். லைக் ஏர்போர்ட்டில் இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் இல்லை ஏதாவது கேஃபேல. டேஞ்சரான விஷயம் இதுதான். இதுக்கு பப்ளிக் வைஃபை இருக்கிறதுனால நிறைய ஸ்கேமர்ஸ் இதில் ஈஸியாகவே வரலாம். நம்மளோட பேங்கிங், முக்கியமாக நம்ம பப்ளிக் வைஃபை யூஸ் பண்ணும்போது நம்மளோட பேங்கிங் டீட்டெயில்ஸ் நம்ம ஃபில் பண்ணுறோம் இல்லை நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு ஏதாவது நம்ம போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கேமர்ஸ் அதை 100% ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது வந்து ஃபேக் லிங்க். இதில் வந்து கண்டிப்பாக நமக்கு வாட்ஸ்அப் இல்லை எஸ்எம்எஸ்ல வந்து நமக்கு வந்து ஒரு லிங்க் வந்திருக்கும். லிங்க் ஓப்பன் பண்ணால் நீங்கள் வந்து ரிவார்ட்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு நிறைய மெசேஜ் வந்திருக்கும். இந்த மெசேஜ் வந்து ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை அமேசான் மாதிரியோ ஒரு தீமில் வச்சு கூட நமக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மெசேஜ் வந்து காமனாக நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். வந்து நம்மளோட எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப், இன்ஸ்டா ஐடி இந்த மாதிரி எல்லா ஆக்சஸும் அவங்களுக்கு போகும். அடுத்தது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ரொம்ப காமனாக இருக்கிற சோஷியல் மீடியா ட்ராக்கிங். ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. அடுத்த 5வது நிமிஷம் உங்களோட எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்லையும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லா இதுலயும் உங்களுக்கு அது ரிலேட்டடான ஆட்ஸ் வரும். ஸோ ஒரு ஷூவை தேடுங்க, இல்லை ஒரு கிளாத்தை தேடுங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் திருப்பி அதை ரெக்கமெண்ட் பண்ண முடியும். இதில் வந்து இன்ஸ்டாவோ இல்லை எந்த ஒரு சோஷியல் மீடியாவோ இதில் நமக்கு ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் தரலனாலும் ஸோ நம்மளோட இன்ஃபர்மேஷனை அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்கு விற்று அதில் பணமாக்குறாங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா கிரிப்டோ கரன்சி. ஸோ உங்களை வந்து ஒரு பணம் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. கிரிப்டோ கரன்சியில் பணம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரே வாரத்தில் பணம் வந்து டபுள் ஆயிரும் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக யாரும் யாரோட பணத்தையும் டபுள் பண்ணுறதுல யாருக்கும் அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. கண்டிப்பாக யாரும் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ எந்த ஒரு லாஜிக்காகவும் இதை நீங்கள் நம்பாதீங்க. ஸோ இது மட்டும் இல்லை, நீங்கள் எங்கேயா போயிட்டு இருப்பீங்க, சடனாக ஒருத்தர் வந்து என்னோட பேக்கை காணும், என்னோட அப்பாவை காணும், என் வாழ்க்கையை காணும்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் மொபைலில் வர ஓடிபியை ஷேர் பண்ணி அப்பவும் உங்கள் அக்கௌண்ட்டை காலி பண்ண முடியும். இந்த வரைக்கும் யாருக்காவது இப்படி ஃபோன் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோனை கையில் ஹேண்டில் பண்ணுங்க, ஃபோனை ஸ்பீக்கரில் வைங்க, டிஸ்பிளேவா உங்கள் கண்ணு முன்னாடி வைங்க. ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணுங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே அவர். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர்.